சசி என்ன சொல்கிறான்னா, இந்த ட்ரெயினை வந்து இந்த மாதிரி உட்காந்து பார்த்துருக்காளாம். இப்போ என்னன்னா இந்த ட்ரெயினுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறேன், சந்தோஷமாக இருக்கு. பாருங்கள், நம்மளுடைய ரயில் வந்துருச்சு. இந்த ரயிலில் தான் நம்ம வந்து இப்போ பயணம் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ரயிலுக்குள்ளே உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் நம்ம கம்பார்ட்மெண்ட். முருக்கா பிடிக்குமா? வேணாம் சார், நீங்கள் சாப்பிட்டு சாம்பார் கொடுத்துருக்காங்க. சாம்பார் சாப்பிட்டாவா? நல்லா இருக்கா? ஹலோ நட்பூஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களை எங்கள் சேனலுக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் இங்கே நிற்கிற இடமே சில பேர் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். மிக பிரபலமான காட்பாடி ரயில் நிலையத்தில் நாங்கள் நின்றுட்டுருக்குறோம். சசியோட அம்மா வந்து எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க எங்கள் கூட வரல. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு சதாப்தி ட்ரெயினில் காட்பாடியிலேருந்து கோயம்புத்தூருக்கு பயணம் பண்ணின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எப்போ வந்து காட்பாடிக்கோ சென்னைக்கோ முக்கியமாக குழந்தைங்களோட பயணம் பண்ணும்போது இந்த சதாப்தி ட்ரெயின் தான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயின் ஃபேர் வந்து மற்ற ட்ரெயினை விட ஓரளவுக்கு அதிகமாக, ஓரளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, 1200 தான் ஒரு ஆளுக்கு. அந்த 1200 என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, நியூஸ் பேப்பரு, 2 வேளைக்கான உணவு, இது எல்லாமே கொடுத்துருவாங்க. குழந்தைங்கள வந்து ட்ரெயினில் கூப்பிட்டு போய் சமாளிக்கிறதுன்றது பேரண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப கஷ்டம். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சதாப்தி சூஸ் பண்ணுறோம். ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னா 2 பக்கம் டோர் இருக்கும். 2 பக்கம் டோர் வந்துட்டு நம்ம ரொம்ப டைட்டாகும், பிடிச்சி இழுத்தா தான் ஓப்பன் ஆகும். குழந்தைங்களால் அதை ஓப்பன் பண்ண முடியாது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குளிர் சாதன வசதி பண்ணப்பட்ட எல்லா கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால வந்து நம்ம குழந்தைங்களை வந்து ஈஸியாக மேய்ச்சிடலாம், எந்த பிரச்சனை இருக்காது. அது சீட்டு உள்ளே இருக்கிற இன்டீரியர் அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விமானத்தில் நம்ம பயணம் பண்ணும்போது எப்படி இருக்குமோ, ஒரு ஃப்ளைட்டில் போகும்போது அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தியிருப்பாங்க. சைடில் வந்து மிகப்பெரிய கண்ணாடி கொடுத்து இயற்கை காட்சிகள், நம்ம வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு வகையில் அமைச்சிருப்பாங்க. வந்தே பாரத்தில் இப்போ தான் வந்திருக்கு. நான் வந்தே பாரத்தில் போனதில்லை. வந்தே பாரத்தும் இதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட்டு சதாப்தியில் வந்து நான் ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெயின். அந்த ட்ரெயின் உங்களுக்கு காமிக்கணும். நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் இந்த வீடியோஸில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. ட்ரெயினுக்குள்ளே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிரின்சஸும் இருக்கா, அவளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே வாடி. நானும் பிரணவ் தீக்ஷி இந்த பக்கம் உட்காந்துட்டோம் 3 பேர் சீட்டில். அந்த பக்கம் லேடிஸ் இருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் சசிகலா உட்காந்துட்டா. உள்ள ட்ரெயினில் ஏறணுன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டாங்க 2 பேரும். ட்ரெயினுக்குள்ளே இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, ஒரு விமானத்தில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு செட்டப் தான் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விண்டோ. அந்த விண்டோவுக்கு வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறாங்க. தேவைப்பட்டால் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தால் அதை நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷமான ஒரு பயணமாக அமைப்போதுன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பாருங்கள். என்னடா செப்பு புக்கு படிச்சுட்டு இருக்கேன் பிரணவ், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. என்ன புக்கு பிரணவ்? பிளாட்ஃபார்மா? YOURனா அவரா? சூப்பர். அது பிரணவ் அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். இந்த நியூஸ் பேப்பர்லாம் எடுங்கப்பா, நான் அதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன், க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரீயாக இருக்கணும் எனக்கு அப்படின்னா. நான் சொன்னேன், டேய் நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து கீழே வச்சா உனக்கு தாண்டா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவன் கேட்கல. அப்புறம் சரி நீ எதாவது பண்ணிக்கோ அப்படின்னு திட்டிகிட்டே நியூஸ் பேப்பர் எடுத்து கீழே வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அமைப்பு தான் இது. இதில் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உணவு, நம்மளுடைய தண்ணீர், அந்த நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருந்தான். பிரணவே விளையாடிட்டு இருந்தான். பார்த்தீங்கன்னா அங்கே 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வாட்டர் பாட்டில் தான் ஒவ்வொருத்தரும் கொடுப்பாங்க ஒவ்வொரு டிக்கெட்டுக்குமே. நம்மளோட
ட்ரெயினில் நமக்கு சேவை பண்ணக்கூடிய இந்த நபர் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் அவங்களோட பர்ஸை வந்து இழந்துட்டாங்க. அதை வந்து அவங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து இந்த பர்ஸ் யாரோடது இந்த பர்ஸ் யாரோடு கேட்டுட்டு இருந்தாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இதை ஓப்பன் பண்ணுங்கள், பேர் என்ன போட்டிருக்குன்னு காமிங்க, பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் டிடி கிட்ட கொடுத்தா அவர் வந்து அவங்ககிட்ட ஒப்படைச்சிருவார் இல்லையா, அவருக்கு தெரியும் இல்லையா, நான் ஐடி ப்ரூஃப் கொடுத்தா நான் டிக்கெட் புக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா தீக்ஷி வந்து அப்பா ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேணுமான்னு அவர் கேட்டார். அப்போவே அவள் வந்து வேணாம்ப்பா அப்படின்ட்டா, பிரணவும் வேணான்ட்டான். சரி நாங்களும் வீட்டில் சாப்பிட்டு வந்ததால் இட்லி சாப்பிட்டதால வேணான்ட்டோம். அப்புறம் தீக்ஷி வந்துட்டு பசிக்குதுமான்னு சொன்னேன். அப்புறம் அவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுங்க 2 பிளேட் அப்படின்னா கொடுத்தாரு. இதில் பார்த்தீங்கன்னா உப்புமா சுட இருந்தது, உப்புமா ஒரு வந்து மெதுவடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்னி, அதுக்கப்புறம் சாம்பார் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி பொது கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி ரயில் வசதியில் கொடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பெரும்பாலும் நல்லா இருக்காது அப்படின்றதான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த சதாப்தி ட்ரெயினில் உண்மையிலே ஒரு சில உணவுகள் வந்து ரொம்பவே நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இதில் உப்புமாவில் பார்த்தீங்கன்னா கேரட்லாம் போட்டு ரொம்பவே அருமையாக டேஸ்ட்டாக இருந்தது. தீக்ஷி பிரணவ் வந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தீக்ஷி வந்து பாதி தான் சாப்பிட்டா உப்புமா, அதுக்கப்புறம் சசி அதை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தா. அப்புறம் நான் பிரணவோட ஷேர் பண்ணி சாப்பிட்டேன். அப்படியே எங்களுடைய பயணம் தொடர்ந்துட்டு இருந்தது. சூடா ஓகேவா? நீடா உப்புமா வந்து சாப்பிட்றா வேணாமா? சாம்பார் கொடுத்துருக்காங்க. சாம்பார் ஊற்றி சாப்பிட்டாவா? நல்லா இருக்கா? காலையில் நீ சாப்பிட மாட்டேன், நல்லா சாப்பிடு. 2 நாளாக உடம்பு சரியில்லை பிள்ளைக்கு. கீழே கொட்டிட்டோம் சொல்கிறேன்ல, பார்த்து திச்சு எப்படி பண்ணுறான் பாரு ரன்னிங் ட்ரெயின்லேயே. பார்க்க வாய் கூட சாப்பிட்டு பார்க்குறேன். சாம்பார் நல்லா இருக்கு, முருங்கா தேவதையோட அறிமுகம் உங்களுக்கு இப்போ நாங்கள் கொடுக்க போகிறோம். இவ தான் பார்த்தீங்கன்னா சாத்விகா. ட்ரெயினையே வந்துட்டு எங்களோட கம்பார்ட்மெண்ட்டே வந்து ஒரு கலக்கிட்டா அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா அவளுடைய ஆர்ப்பாட்டம் மாற்றங்கள்லாம் இருக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். தீக்ஷி பிரணவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அவளை. சசிக்கு வந்து அளவே இல்லை சந்தோஷம். ஏன்னா நார்மலாகவே சசி வந்து குழந்தைங்க அப்படின்னாலே வந்து உருகிடுவா. இவ வந்து ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ஹம்புளாக, ரொம்ப கைண்டாக இருந்த அந்த குழந்தை. இவ சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா உடனே அவள் கையில் இருக்கிறத அப்படியே கொடுக்குறா. ஒரு மரியாதையாக அண்ணா அக்கான்னு சொல்லி ரொம்ப ஹம்புளாக ரொம்ப கைண்டாக நடந்துட்டு இருந்தா. ரொம்பவே எங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருந்து இந்த ரயில் பயணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் பயணம் வந்து எங்களுக்கு 5 நிமிஷத்தில் முடிஞ்ச மாதிரியான ஒரு சந்தோஷம், அளப்பரிய சந்தோஷத்தை கொடுத்தா. அவள் எந்த ஊர் எங்கே இருக்கா எதுவுமே தெரியாது. அவள் பேர் சாத்விகா. ரொம்ப சந்தோஷமாக எங்களை சந்தோஷப்படுத்திட்டு வந்தா. நீங்கள் பாருங்களேன், அவன் பண்ணுற சேட்டைகள் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக யார் பண்ணுறா தானே மாதிரி இல்லை உனக்கு தெரியுமா? நல்லா பார்த்தியா அவங்க அம்மாவை? ஷார்ப்பாக இருக்க தீக்ஷி. ரயில் வந்து ஜோலார்பேட்டையில் நின்றுச்சு. ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் நிற்கும் போது நான் வந்து தீக்ஷி கிட்ட சொன்னேன், தீக்ஷி வா நம்ம போய் ரெஸ்ட் ரூமை வந்து வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்னு. தீக்ஷி வந்தப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா பேட் ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னா. சசி என்ன சொன்னால், ஏங்க ரெஸ்ட் ரூமில் யாராவது வீடியோவில் காமிப்பாங்களான்னா, இல்லை சசி இது வந்து ஒரு வகையில் சதாப்தி ட்ரெயினுடைய ரிவ்யூன்னு கூட சொல்லலாம். எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹைஜீனிக்காக இருக்கா ரெஸ்ட் ரூம் அதுன்றதை காமிக்கலாம். நம்ம வீடியோ பார்க்குற அவங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா அப்படின்னு. சரிங்க காமிங்க அப்படின்னா. அதனால் இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூமை வந்து காமிக்க போகிறோம். எப்படி இருந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். நான் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெஸ்ட் ரூமை போய் பாருங்க. இங்கே பேர் கேம் விளாண்டுட்டு இருக்கோம். ஃபோன்லாம் பார்க்குறேன். ட்ரெயினில் வந்தால் இங்கே வந்து ட்ராவல் பண்ணும்போது மற்ற விஷயங்களை ரசிக்கணும். சைடில் வேடிக்கை பாரு, என்ஜாய் பண்ணணும். ஃபோனே பார்த்துக்க கூடாது. ஃபோன் பிரணவ் எப்படி அடிக்கிறான் பாருங்க. பெருமையெல்லாம் பார்ப்பாங்க வீடியோ. ஃபோனு குட் பாய் தானே? குட் பாய் தானே பிரணவ்? ஃபோன்லாம் பார்க்கக்கூடாது தானே அதிகமாக. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது சுற்றி பாருங்க. பாப்பா இருக்காங்க அந்த சீட்டில், அம்மாவுக்கு பேக் சீட்டில் பாப்பா இருந்தாலும் அவ கூட விளையாடு. இங்கே வாக்கிங் போ.
இதுக்குள்ளே வாக்கிங் போங்க, நடந்து போ, வாக்கிங் மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். அப்புறம் வாக்கிங் போகிறோம், நான் போயிட்டு வா, போய் நடந்துட்டு வாடா, அங்கே போயிட்டு வா, ஒன்றும் இல்லை, அந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டு வா பார்ப்போம். குடுக்குன்னு ஓடி ஓடிவா, ஒன்றும் ஆகாதுடா, அதிக்ஷனையும் போகக்கூடாது. போ சரி, நான் போகிறேன், கூட வரியா? இப்போ வரேன். ரெஸ்ட் ரூம் போகலாமா? இரு, ட்ரெயின் ஸ்டார்ட் அவுட் ஆகும், அங்கே ஃப்ரீயாக இருக்கு, அந்த ரெஸ்ட் ரூம் பாரு. போகலாமா? தீக்ஷ் நீ இருக்கு, நீ இரு, ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடுறேன். நீ இரு தீக்ஷ், நான் வந்துடுறேன். அவங்க போகிறேன். ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யாராவது உள்ளே இருப்பாங்களா? எல்ல வா, இங்கே வா, இங்கே வா. எங்கே போகிற? நான் க்ளோஸ் ரெஸ்ட் ரூம் பாருங்க எப்படி இருக்கு. இரு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பெரிய பிரச்சனைலாம் இல்லை, ஓகே தான், ரீசெண்டான மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணுறாங்க, கிளீனிங். ஏன் அப்புறம் நான் அதே நோட் வச்சுருக்கேன், லாக் பண்ணிடுங்க. ஹேண்ட் வாஷ் வச்சுருக்கேன். ட்ரெயினில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமை வந்து ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்குது. ஒரு சின்ன பேட் ஸ்மெல் கூட கிடையாது. உள்ள ஹேண்ட் வாஷ் எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. நார்மல் ட்ரெயினை விட இந்த ட்ரெயினில் அடிக்கடி வந்துட்டு ஆளுங்க வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. கீழே ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தரையாக இருக்கட்டும், ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த ட்ரெயினை பற்றின சில அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் வந்து 7 மணிக்கு சென்னையில் 7:10க்கு நினைக்கிறேன் சென்னையில் கிளம்பி மதியம் 2:15 மணிக்கு வந்து கோயம்புத்தூர் அடையும். திரும்ப 3 மணிக்கு கிளம்பி நைட்டு வந்து 9:50க்கு இந்த ட்ரெயின் வந்து சென்னைக்கு போய் சேரும். ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த ட்ரெயின் வந்துட்டு போகுது. அதாவது வர்றது ஒரு தடவை, போகிறது ஒரு தடவை. இப்போ நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? காஃபி, ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, நியூஸ் பேப்பரு, ரெண்டு வேலைக்கான உணவு இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. இந்த ட்ரெயின் வந்து குளிர்சாத வசதி பண்ணப்பட்ட ட்ரெயின். அது என்ன சொல்கிறது, வந்தே பாரத்தில் இப்போ வந்தது. ஆனால் சதாப்தி ரொம்ப காலமாக இருக்குது. சென்னை டு பெங்களூர் ஒன்று இருக்குது, சென்னை டு கோயம்புத்தூர் ஒன்று இருக்குது. சென்னை டு கோயம்புத்தூர் கொடுத்தது மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். எங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குது. பாப்பா முறுக்கு அவ்வளோ சாப்பிட்டு எல்லாரும் கொடுக்குறாங்க. தேங்க்யூ. முறுக்கா பிடிக்குமா? வேணாம் சார், நீங்கள் சாப்பிடு, நீங்கள் சாப்பிட வேணா விழுந்துருப்பா. அழுவியா? சாத்விகா, சாத்விகாவா பேரு? நைஸ் நேம், சாத்விகா. நீ சாப்பிட்டு தங்கம், சாப்பிடு. அண்ணா சாப்பிட்டா, நீ சாப்பிடு. எவ்வளோ கைண்டாக இருக்கா பாருல. என்ன கேட்குற தெரியுங்களா? இப்போ உங்கள் 15 ஊரில் இல்லை, நான் தனியாக தானே வந்தேன் கோயம்புத்தூரில். அவன் என்ன கேட்குறேன் நீங்களே பாருங்கள். டைம் என்னன்னு கேட்டால் மணி 10ன்னு சொன்னேன்.
அந்த மாந்தோப்பு ஒரு சேலத்து மாம்பழம் கரெக்ட் இல்லை சேலத்து மாம்பழம் முன்னாடி ஏதோ பில்டிங் இருக்குங்க நடுவில் ஆமாண்டி பில்டிங் சூப்பராக இருக்குல்ல ட்ரெயினில் போகும்போது இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டே பாரு ஜாலியாக தனியாக போகும்போது போரிங்காக இருக்கும். தனியாக போகும்போது தான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சைடில் இப்படி வேடிக்கை பார்ப்பேன் ஜாலியாக பேசிட்டு இருந்தாலும் கூட விளையாடிட்டு தான் போவேன் இல்லை நல்ல வெயில் அடிக்குது ஆனால் உள்ள தெரியல நல்லா ஏசி கூலிங்காக இருக்கும் எங்கே போனாலும் இந்த சீனில் விட மாட்டேன் காலைல போனாலும் சுந்தரி நாடகம் பார்க்குறேன். ஆமாம் எங்கே போனாலும் லைவில் பார்த்துடுறேன் மீனா நாடகம் பார்க்குறேன். நான் கேட்க வந்த கேள்வி நீயே கேட்டு நீயே பதில் சொல்லிக்காத ஏன் சார் இப்படி இருக்கா நட்பு சேலம் தாண்டி போயிட்டுருக்குறோம் இன்னும் லஞ்சு வரல மணி 11:40 ஆச்சு இல்லைன்னா ஒரு உயிர் எடுத்து இந்த சிப்ஸும் வாங்கிட்டான் ஏண்டா அந்த பார்த்தீங்கன்னா அந்த கட்டைப்பை நிறைய மேலே இருக்கு பார்த்தீங்களா கட்டைப்பை நிறைய ஸ்நாக்ஸ் தான் இருக்கும் தேங்காய் பிஸ்கட்லாம் இருந்துச்சு எடுத்து சாப்பிட்டோம் அதெல்லாம் ஒன்று வேணாமா ஏண்டா இது சிப்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டா நீ ஒன்று எடுத்து வச்சிட்டான் கூப்பிட்றா நான் சாப்பிட்றேன் இது என்ன சொல்லுவோம் இது என்ன சசி வீடியோ எடிட் பண்ணி போடும்போது போடுறேன் சப்போஸ் லஞ்சு வந்துருச்சுங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு உருளைக்கிழங்கு பட்டாணி கேரட் எல்லாம் போட்டு ஒரு பொரியல் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் என்ன சசி இது முருங்கை சாம்பார் அப்புறம் சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா இல்லை இது தால் இது வந்து தால் இது பன்னீர் பட்டர் மசாலா நானும் சாப்பிடல சப்பாத்தி இங்கே இருக்குது நான் சாப்பிட போகிறேன் அடுத்து தீக்ஷி ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா இருக்கா தீக்ஷி சொல்லிட்டேன் ஈரோடு தாண்டியாச்சு ஈரோடு சந்திப்பு ஓகே ஃபுட்டு வந்துட்டு ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு சப்பாத்தி எப்படி தயிர் இல்லைடா இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா இது காலையின்னு இது சாப்பிடு பிரணவ் வந்து தயிர் மட்டும் ஊற்றி சாப்பிட்டுருக்காரு ஃபுட்டு ஓகே தான் நான் வந்து சாப்பிடல பட் இவங்களோட ரிவ்யூ நல்லா சாப்பிக்கா சீட்டு கீழே இல்லையா உனக்கு மேலே தான் உட்காருவியா ஹாய் சொல்ல இவ்வளோ சீட் இருக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கா பாருங்க சாத்விகா அலப்பறை பைக்கா அது கீழே வா பன்னீர் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வீட்டில் பண்ணுற மாதிரி இல்லை பட் இதெல்லாம் ஓகே உப்பு கம்மியாக இருக்கலாம் சப்பாத்தி பன்னீர் சாப்பிட்டு பார்க்குறது பரவாயில்ல சாப்பிட்டுலாம் ரொம்ப சாப்பிடல பட் ஓகே கொஞ்சம் காரம் தான் காரம் அதிகமாக ஒயிட் ரைஸ் சாம்பார் சாம்பாரில் தால் நல்லா ஆமாம் சூப்பராக இருக்கு உலகம் பொருள் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் கொடுத்துருந்தாங்க அடுத்து ஐஸ்கிரீம் வரணும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ஐஸ்கிரீம் வந்துச்சு காமிப்பா அமுல் ஐஸ்கிரீம் இதில் தான் வந்துட்டு மேட் ஃப்ரம் மில்க் அப்படின்னு இருக்கும் அமுல் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடணும் அதுதான் கொடுக்குறாங்க ட்ரெயினில் வெளியில் ஃப்ளேவர் அப்படின்னா வெளில ஃப்ளேவரா நானும் சாப்பிட்றேன் சசி பற்றி சொல்லு சசி என்ன சொல்கிறான்னா இந்த ட்ரெயினை வந்து இந்த மாதிரி உட்காந்து பார்த்துருக்காளாம்
இப்போ என்னன்னா இந்த ட்ரெயினுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நம்ம கம்பார்ட்மெண்ட். வந்தாச்சுங்க, இறங்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ட்ராவல் சதாப்தி ட்ரெயினில். ஸோ முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இனிமேல் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நான் உங்கள் ராஜா, சசி மற்றும்